ஆனா பிரதர் இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், பிரதர் இது பரிசுத்தாவியானவர் பேசுறாரா இல்ல நானே தான் நன் ಭ್ರಮೆನಾ என் ಭ್ರಮೆயா இது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்பாங்க கேள்வி. ಸಾಧಾರಣವಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ ಇದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡುವಂಥದ್ದು ಅಥವಾ ನನ್ನ ಒಂದು ಭ್ರಮೆಯಲ್ಲಿ ನಾನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ಈಸಿಯಾಗಿ ಅದು ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. 14வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னை மகிமைப்படுத்துவார். அதை சுத்தி போடுங்க, சர்க்கிள் போடுங்க. என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்தாவியானவர் பேசினா யார் மகிமைப்படுவா? யாருங்க மகிமைப்படுவா? ஏசப்பா மகிமைப்படுவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡಿದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆತನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு வீட்டுல. ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ ಬಂತು. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ಗಂಡ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. கணவன் சொல்றாரு நான் தான் ரைட்டு, மனைவி சொல்றாங்க நான் தான் ரைட்டு அப்படின்றாங்க. ಗಂಡ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನಾನೇ ಸರಿ, ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನಾನೇ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ. சண்டை வந்துருது, கணவன் தான் ரைட்டு அப்படின்னு சாதிச்சிடுறாரு அவர். ಅಲ್ಲಿ ಗಂಡನೇ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಸಾಧಿಸ್ತಾರೆ. அப்போ அவருக்கு ஒரு பெருமை, ஓகே பாத்தியா நான் சொன்னேன் இல்ல நான் தானே ரைட்டு அப்படின்னு அவர் மகிமைப்படுறாரு. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ ಒಂದು ಕಾರ್ಯ. அது பரிசுத்தாவியானவர்னால வந்த காரியம் இல்ல, ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಬಂದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. பரிசுத்தாவியானவர்னால வந்த காரியம்னா ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಬಂದ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ அங்க ஒரு விட்டு கொடுக்கிற சுபாவம் இருக்கும், ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತದ್ದು ಇರ್ತದೆ ಮತ್ತು ಕ್ಷಮಿಸುವಂತ ಸ್ವಭಾವ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತೆ. சரிமா விடுமா, நீனும் ரைட் இல்ல நானும் ரைட் இல்ல, நம்ம நம்ம ஜோம் பண்ணி ஆண்டவரை வெளிப்படுத்துறாரு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல யார் மகிமைப்படுறா? இயேசுவ மகிமைப்படுறார். அதுதான் பரிசுத்தாவியானவருடைய கிரியை. ಸರಿ ನಿಂದು ಸರಿಯಲ್ಲ ನಂದು ಸರಿಯಲ್ಲ ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾರೆ. எப்போ ஸ்டேஜ்ல பெரிய பாஸ்டர் மகிமைப்படுறாரு, பெரிய ஊழியக்காரன் மகிமைப்படுறாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. ಸ್ಟೇಜ್ ನ ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೇವಕರು ಮಹಿಮೆಯನ್ನು ಅಂತಾರೆ, ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ತಾರೆ, ಅದನ್ನ ತುಂಬಾ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿರ್ಬೇಕು. ஏரோது ராஜா ஒருத்தர் இருந்தான், அவன் அப்படியே பார்த்த உடனே எல்லாரும் சொன்னாங்களா அவன் பேசும்போது, ராஜாவே நீங்க பேசும்போது தேவனே பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ಅಲ್ಲಿ ಹೆರೋದ ಅರಸನು ಮಾತನಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರೇ ಮಾತನಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. 2 ನಿಮಿಷம் ಕಳಿಸಿ ಎನ್ನಾச்சு? 2 ನಿಮಿಷದ ನಂತರವಾಗಿ ಏನಾಯ್ತು தெரியுமா என்னாச்சுன்னு? என்னாச்சு? புழு கடிச்சு செத்து போயிட்டான் 2 நிமிஷத்துல. ಅಲ್ಲಿ 2 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹುಳು ಕಚ್ಚಿ ಆತನ ಸತ್ತೇ ಹೋದ. யார் மகிமை திருடுனா? ಯಾರ ಮಹಿಮೆನ ಆತನು ಕದ್ದುಕೊಂಡ? அவன் ஜனங்களா சொல்லிருப்பாங்க, ஐயோ நீங்க பேசும்போது தேவனே பேச மாதிரி, ஆமா ஆமா இல்ல தேவன் மாதிரி இருக்கணும், உடனே அங்க அவுட் அவரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರೇ ಮಾತನಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೌದೌದು ಎಂಬುದಾಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಸತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய மகிமையை யாரும் திருட முடியாதுங்க. ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಯಾರು ಕೂಡ ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சோ பரிசுத்தாவியானவர் கிரியையா இல்லையா அப்படின்னு எப்படி தெரியுதோ? யார் மகிமைப்படுவா? இயேசுவ மகிமைப்படுவார். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದುವಂತದ್ದಾಗಿದೆ. தேவன் எங்க குடும்பத்துல அன்பை வைத்திருக்கிறார், தேவன் எங்க குடும்பத்துல மன்னிக்கிற தன்மையை வைத்திருக்கிறார், தேவன் எங்க குடும்பத்துல பொறுமையை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார், இயேசுவுக்கு தான் மகிமை அப்படின்னு சொல்ற இடம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. ஒரு சின்ன டெஸ்ட், இது பரிசுத்தாவியானவர்னால வருதா இது மனுஷனுடைய சுயத்தினால வருதா அப்படின்றது யார் மகிமைப்படுறா? இயேசுவ மகிமைப்பட்டாங்கன்னா அது பரிசுத்தாவியானவರಿಂದ ಬಂದಿದೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಚಿಕ್ಕ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಟೆಸ್ಟ್. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯಾರನ್ನ ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೇವೆ, ಮನುಷ್ಯನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೇವೆ, ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಗೊತ್ತಾಗಲ್ಪಡ್ತದೆ.